அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்ட் டீலர்ஷிப்புங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்புங்க. பூமி ஆக்ரோ சொல்யூஷன் டீலர்ஷிப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டீலர் ப்ளஸ் கஸ்டமர் சர்வீஸு, ஸ்பேர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க. அதோட நியூ ஹாலண்டில் மான்ஸ்டரான ஒர்க் மாஸ்டருங்க 105 லான்ச் இன்றைக்கி டெலிவரி ஆக போகுதுங்க. அதோடு சேர்த்து இந்த டீலர்ஷிப்போட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீலர்ஷிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டீலர்ஷிப்போட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, ரிசப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்க்கலாங்க. டீலரில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா பூமி ஆக்ரோ சொல்யூஷன் நேம் போர்டு இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நியூ ஹாலண்டில் மான்ஸ்டரான ஒர்க் மாஸ்டருங்க 105 106 HP டிராக்டர் டெலிவரிங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த டீலரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போன மாடல்ஸ்னால் நியூ ஹாலண்டில் 5510ங்க, 6010, 9010ங்க. அதில் எஸ்பெஷலி 5510ங்கிற மாடல் நிறைய போயிருக்குதுங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஆம்பியன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்குது. ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டீலர் பாயிண்ட் பூமி ஆக்ரோ சொல்யூஷன் அவங்களோட டீலருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பில்லிங் ஏரியா, ஸ்பேர்ஸ் ஏரியா, அப்புறம் சர்வீஸ் ஏரியா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உட்கார்ற கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நீட்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஷோரூம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வாங்க டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூ, டீலர் அவங்களோட பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் மேனேஜர், ஸ்பேர்ஸ் மேனேஜர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கங்க, என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா குரலரசன். ஓகே, நான் வந்து பிடெக் அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகேங்க. டிராக்டர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷம் அனுபவம். ஓகே. ஒரு 9 வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு டிராக்டர் கம்பெனியில் டெரிட்டரி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. நியூ ஹாலண்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா 2020 கடைசியில் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஈரோடு சேலம் மாவட்டத்தோட அங்கீகரிக்கப்பட்ட டீலர் நாங்கள். 2 டிஸ்ட்ரிக்ட் பார்த்து? ஆமாம், 2 டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோங்க. நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோபியில் இருக்குது, ஓகே, புள்ளம்பளை பிரிவு. அதே மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு எடப்பாடியில் ஜலகண்டாபுரம் ரோட்டில் இருக்குது, அங்கே ஒரு அவுட்லெட் வச்சுருக்கோம். நீங்கள் டீலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ஹையர் ஹெச்பி மார்க்கெட்டு. ஒரு 55 ஹெச்பிலேருந்து அதுக்கு மேலே இருக்க மார்க்கெட் தான் அதிகமாக போகும். ஓகே. இல்லாட்டினா லோயர் ஹெச்பி, பிலோ 30 ஹெச்பி அதிகமாக சேல் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஷோரூம் 2021 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 400 வண்டிக்கு மேலே சேல் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து இப்போது 9010 பார்த்தீங்கன்னா நம்ம தான் அக்ரிக்கு அதிகமாக இருக்கிறதுலே வண்டி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வண்டி 9010 கொடுத்துருக்கோம். 6010 பார்த்தீங்கன்னா ஒரு 50 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த ட்ரம் 4 வரும்போது பார்த்தீங்கன்னா BS3லேருந்து 4 வரும்போது 5510ங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் என்ன ஏதுன்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5510 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 250 வண்டி 5510 கொடுத்துருக்கோம். நம்ம ஏரியாவில் ஓடுறதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாடு, கர்நாடகா சுற்றி இருக்க ஏரியா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5510 இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. அந்த வண்டிக்கு A to Z எல்லா ஸ்பேருமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அந்த வண்டி ஃப்ரண்ட் டு பேக் வேலை செய்கிற அளவுக்கு ட்ரெயின்டு டெக்னீஷியன் நம்மக்கிட்ட 7 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ 5510 வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் மாஸ்டர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம 3 டிராக்டர் சேல் பண்ணியாச்சு. ஒர்க் மாஸ்டர்லையுமே 105 ஹெச்பியில். இப்போ ஏசி கேபின் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டிராக்டர். இது நம்ம ஏரியாவில் தான் டெலிவரி பண்ண போகிறோம், சத்தியமங்கலத்தில். ஏசி கேபின் வந்து இந்த அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னா, சேல்ஸை தாண்டி சர்வீஸு, ஸ்பேர்ஸ் வந்து சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக சர்வீஸு, சேல்ஸு, அதாவது சப்போர்ட் பற்றி, கஸ்டமர் சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ நியூ ஹாலண்டை இந்த ஏரியாவில் விற்க முடியுமான்னு ஒரு டவுட்டில் தான் நான் டீலர்ஷிப் எடுத்து ஆக்சுவலாக வந்தேன். ஓகே. பட் இன்றைக்கி வந்து நம்ம பிராண்டை நம்பி ஒரு 38 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா டிராக்டர் வாங்குற அளவுக்கு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா, நாங்கள் சேல்ஸை விட சர்வீஸுக்கு ஒரு படி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் எங்களால் இந்த அளவு கஸ்டமரோட கான்ஃபிடென்ட்டை வின் பண்ண முடியுது. எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 லட்ச ரூபா ஸ்பேர் பார்ட்ஸு எனி டைம் கிடைக்கும். ஒன்லி ஓஇ ஸ்பேர் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். லோக்கலில் எதுவுமே வாங்குறது கிடையாது. ஆயிலிருந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில், பிரேக் ஆயில் முதற்கொண்டு நாங்கள் நியூ ஹாலண்டில் மட்டும் தான் வாங்குகிறோம். நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 5.5 இயர்ஸ் இப்போது. தமிழ்நாட்டில் வந்து டாப் 5ல் எப்போவுமே நாங்கள் இருப்போம் ஸ்பேர் பார்ட் சேல்ஸில். எங்களை விட 20 வருஷம் 25 வருஷம் டீலரை கூட நாங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் சேலில் இருக்கோம். ட்ரெயின்டு மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 7 பேர் ட்ரெயின்டு மெக்கானிக் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து திருப்பூர், கோயம்புத்தூர்,
நான் கரூர், சேலம் இந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக் வரைக்கும் நாங்கள் எங்கள் மெக்கானிக் அனுப்பி சர்வீஸ் பண்ணித்தரோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100+ கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் பண்ணித்தரோம். ஈவன் சாம்ராஜ் நகர், கொல்லேகால், மாதேஸ்வரன் மலை வரைக்கும் நம்ம மெக்கானிக் போய் சர்வீஸ் பண்ணி தராங்க. 99% பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லேயே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல கிரிட்டிக்கலான ஒர்க்கு அப்படின்னா நாங்களே வந்து பிக்கப் சொல்யூஷனும் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்களே போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திரும்பி கொண்டு போய் ட்ராப்பும் பண்ணிடுறோம். நீ கார் ஷோரூமில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் நாங்கள் டிராக்டர்லேயே வந்து அந்த சர்வீஸ் சப்போர்ட்டுமே கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். வேறு இயர் பை இயர் ஏதாவது கஸ்டமர் ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது ஒரு மீட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் மாதிரி ஏதாவது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஈரோடு, சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் கஸ்டமர் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி மினிமம் ஒரு 300 கஸ்டமர் ப்ளஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நம்ம கண்டினியூஸாக கஸ்டமர் மீட் போடுறோம். அது இல்லாமல் இடையில பார்த்தீங்கன்னா ஏதாவது புது ப்ராடக்ட் வருது, இல்லை புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோன்னா லான்ச் ஈவெண்ட் தனியாக பண்ணுறோம். கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டிராக்டரில் அந்த மாதிரி நாங்கள் வண்டி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு 1 by 1 கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணியும் வண்டி லான்ச் பண்ணுறோம். அதனால தான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி பனானா மல்ச்சிங்கில் ஹெவியான அப்ளிகேஷனில் நம்மளால் ஹையர் ஹெச்பி சேல் பண்ண முடியுது. என்னதான் வந்து டிராக்டர் சைடு இன்ஜினியர் பீப்புள்ஸ் நாலேஜ் இருந்தாலும் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போ ஷோரூம் வந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாங்க. இந்த மாதிரி மீட்டப்ஸ் எல்லாமே இனிமேல் தொடருமா உங்களோடது? இல்லை, 100% தொடரும். ஏன்னா இப்போ பொல்யூஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த BS4ங்கிறதோட நிற்க போகிறதில்ல. BS5 பார்த்தீங்கன்னா 2032 லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ரம் 20 ஹெச்பிலேருந்து ஹையர் ஹெச்பி எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே கஸ்டமர்கிட்ட ஒரு சின்ன விஷயங்களையும் ஒரு கியர் ஸ்பீட் ஆகட்டும், என்ஜின் ஆகட்டும், எந்த மாதிரி டிராக்டரோட வியூ இருக்கணும், ஹெட்லைட்டு, கஸ்டமரோட எர்கனாமிக்ஸு. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெக்னாலஜியில் நம்பர் 1 இருக்கும். 4 வீல் டிரைவிங் கொண்டு வந்ததாகட்டும், இல்லை லிஃப்டோமெட்டிக் கொண்டு வந்தது, சைடு கியர் கொண்டு வந்தது, ஆயில் பிரேக் கொண்டு வந்தது. நம்ம வண்டி 1998 ஆயில் பிரேக்கோடு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் வண்டியை நாங்கள் சேலே பண்ணுறது கிடையாது. ஒன்லி பவர் ஸ்டேரிங் தான். 20 ஹெச்பிலேருந்து 106 ஹெச்பி வரைக்கும் பவர் ஸ்டேரிங் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி புதுசாக மார்க்கெட்டில் இன்னோவேட் பண்ணுறாங்க. க்ரீப்பருமே பார்த்தீங்கன்னா 240 மீட்டர் ஸ்பீடு வந்து நம்ம வண்டியில் தான் வந்தது. ஷட்டில் கியரு 2010 நம்ம வண்டியில் தான் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இந்த ஒர்க் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ண வண்டி நியூ ஹாலண்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஹையர் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ப்ளூவோட சேர்த்து வண்டி சேல் பண்ணுறது, ஏசி கேபின் கொண்டு வர்றது எல்லாமே நியூ ஹாலண்ட் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட சர்வீஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, ட்ரெயின்டு மெக்கானிக்ஸு அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வச்சு ப்ரொவைட் பண்ணனால கஸ்டமரோட கான்ஃபிடென்ட்டை வின் பண்ணுறோம். நாங்கள் சேல் பண்ணுற வண்டியில் நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மூலியமாக தான் நாங்கள் சேலே பண்ணுறோம். நாங்கள் போய் வண்டி எடுத்துக்கிறீங்களான்றதை விட எங்கள் கஸ்டமர் வண்டி எடுக்கிறாங்க, வாங்க இவங்களுக்கு கொடுங்க, ரிப்பீட் பையர் அதிகமாக இருக்காங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பூமி அக்ரோ சொல்யூஷன்ஸில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்க்குறேன். என்னோடய பேர் வந்து உமா மகேஸ்வரி. நான் இங்கே 5 வருஷமாக வேலை செய்கிறேன். ஸ்பேர் சர்வீஸ் நான் தான் பார்க்குறேன். இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே இமீடியட்டாக இன்றைக்கி சர்வீஸ் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஷெடியூல் போட்டு நான் அனுப்பி விட்டுருவேன். சப்போஸ் வந்து யாராச்சும் ஸ்பேர்ஸ் வந்து தேவைப்படுது, நியூ ஹாலண்டில், தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நியூ ஹாலண்ட் ஸ்பேர்ஸ்ன்னு இருக்கிறது எங்கள் கம்பெனி ஐடி. ஓகே. அதில் வந்து நான் ஸ்பேர் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேனி, திருச்சி எல்லாமே ஸ்பேர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. எது ஸ்பேர் வேணாலும் உங்களுக்கு எது ஸ்பேர் வேணாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளும் வாங்கிக்கலாம். சண்டே ஆஸ் யூஷுவல் லீவ், மற்ற நாளைக்கு எல்லா நாளும் வாங்கிக்கலாம். சரி, வாங்க ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கு பார்த்துடலாம் வாங்க. ஸ்பேர்ஸ் ரூமு நம்மக்கிட்ட ரேடியேட்டர்ஸ், கிளச்சஸ், ஆயில் சர்வீஸ் ஐட்டம்ஸ், பிரேக் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட சிஎன்ஹெச்சோட பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சர்வீஸ் ஐட்டம்ஸு, ஃபில்டர்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே நம்ம சிஎன்ஹெச்சோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஜென்ரல் ஸ்பேர்ஸ். இது எல்லாமே வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸல் சீரீஸுக்கான பேரிங் செட்டு. நமக்கு தேவை கீரு, ஸ்லீவ்ஸு, மேலே வர ஓசஸ், ரேடியேட்டருக்கு வர மேலே வர கூலர் டேங்க்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸ்டேரிங் ஓசஸ், கீழே வர கூலர் ஓசஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கீழே வர்றது ஹைட்ராலிக்குள்ளே வர ரேம் சிலிண்டர், போரிங் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ரேடியேட்டர் ஓசஸ் லைனு, சீல்ஸு, அதாவது வந்து இப்போ 9010க்கு வர பிடிஓ ஆயில் சீலு இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டாப் ஓசஸ், பாட்டம் ஓசஸ் இதெல்லாம் வந்து மேலே வரதெல்லாம் பேக்கிங்கு. அங்கே இருக்கிறதெல்லாம் ரேடியேட்டர். 50 லட்சத்துலேருந்து 55 லட்சம் வரைக்கும் ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குங்க.
ஹைட்ராலிக்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, பல்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. எல்லாமே நம்மளோட சிஎன்ஹெச்சோட ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓவரால் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே ஸ்பேர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா இப்போ எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸ்பேர்ஸு. ஓகே. மந்த்லி ஆவரேஜாக ஒரு 15 lakhs வரைக்கும் ஸ்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பேர்ஸ் பார்த்தோம். நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து கிளச்சு இன்ஜின் ஒர்க்குக்காக வேலைக்கு வந்திருக்கு. ஓகே. இந்த வண்டி வந்து ஸோ இப்போல்லாம் பிரித்து வந்து இன்ஜின்லாம் வந்து வேலை செய்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கிளச் அசம்பிள் வந்து மாட்டுறாங்க மெக்கானிக்கு. ஓகே. டிராக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலினால் இந்த டிராக்டர் வந்து ஆஃப்ரிக்கா போகுது வேலை செஞ்சு. ஓகேங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் ஆக்சல்லேருந்து பின்னாடி ரிடக்ஷன் வரைக்கும் எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேங்க. என் பேர் பூபதிங்க. நான் இங்கே பூமி அக்ரோ சொல்யூஷனில் 6 இயர்ஸாக டெக்னீஷியனாக இங்கே இருக்கிறேன். ஓகேங்க. நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 20 ஹெச்பிலேருந்து 105 ஹெச்பி வரைக்கும் எல்லா கேட்டகிரி வண்டியும் நம்ம வேலை செய்கிறது. சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் நாங்கள் அங்கே டோர் ஸ்டெப் நீங்கள் ஃபீல்டுலேயே நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அங்கேயே ஃபீல்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஏதாவது ரொம்ப பெரிய வேலையை வண்டி ரன் பண்ண முடியும் அங்கே ஸ்பாட்லேயே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் அந்த இங்கே போகிறோம் அங்கே தான் போகணுன்றீங்க ஸ்பாட் எந்த ஒரு இப்போ கரூர், சேலம் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு நாங்கள்னாலும் நாங்கள் ஃபீல்டுலேயே போய் ஸ்பாட்லேயே ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு எங்கள்கிட்ட மேன் சோர்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மெக்கானிக் நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்க. எந்த ஒரு ஃபால்ட்னாலும் 1 or 2 days டிலே ஆனாலும் நாங்கள் வந்துட்டு அந்த டைமிங்கில் வந்துக்கிட்டு கஸ்டமர்ஸ் சொல்லி இந்த மாதிரி ஒர்க் இருந்தனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ நியூ ஹாலண்ட் டிராக்டரில் இன்ஜின், கியர் பாக்ஸு, கிளச்சு என்ன ஒர்க் இருந்தாலும் ஹைட்ராலிக்ஸ் எல்லா ஒர்க்குமே நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் எல்லா ஆல் ஒர்க்கும் பார்க்குறீங்க. ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து டிஜெட் எல்லா ஒர்க்குமே ட்ரைனடு மெக்கானிக் தாங்க. இயர்லி ஒன்ஸ் ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஓகேங்க. நம்ம அந்த நியூ வண்டி லான்ச் ஆச்சுன்னா அந்த வண்டிக்கான ட்ரைனிங் வந்துட்டு நொய்டாவில் இல்லைன்னா வந்துட்டு புனே பிளான்ட்டில் போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்பிடுவாங்க. கம்பெனிலேருந்து அனுப்பி அங்கே ட்ரெயின் எல்லாம் இங்கே இருக்கிற மெக்கானிக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ட்ரெயினடாக தான் எல்லாத்தையும். ஒரு மெக்கானிக் எந்த மெக்கானிக் வந்தாலும் ஒரு 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கம்பல்சரி ட்ரைனிங் அனுப்பி எல்லா வேலையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் ஒரு கஸ்டமர் நம்ம போய் பார்க்குறோன்னா அப்ரோச் பண்ணுறோன்னா அந்த கஸ்டமர் வந்துட்டு நம்ம திருப்திப்படுத்தணும். அதுக்கு நம்ம இங்கேருந்து மெக்கானிக் நம்ம தெளிவாக அனுப்பினோம்னா தான் கஸ்டமர் நாளை மேலே நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த ஒர்க்கை நம்ம வந்துக்கிட்டு தெளிவாக செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மேன் சோர்ஸை நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. நாங்களும் சொல்லி கொடுத்துருவோம் மெக்கானிக்கு ஜூனியர்ஸ்க்கு. பட் அதுவாக வந்துட்டு அவங்க எங்கள் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போய் கற்றுக்கிட்டாங்கன்னா தான் இந்த ட்ரைனிங்கு போனாங்கன்னா தான் என்னென்ன அந்த நுணுக்கம் தெரியும். கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி நம்ம பிராண்ட் நேமே வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சுருக்க முடியுங்க. இல்லைன்னா நம்ம சர்வீஸ் ப்ராப்பராக இல்லைன்னா நம்மகிட்ட வண்டிக்கு வரமாட்டாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இந்த டீலர்ஷிப்போட சர்வீஸு சப்போர்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.